ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். அனைவருக்கும் இனிய ரமதான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்க, மில்க் பவுடர் வச்சு பேக்கிங் பவுடர் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பேஸ்ட்ரி கேக், மில்க் பவுடர் பேஸ்ட்ரி கேக் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எந்த ஒரு கேக் செய்கிறதா இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த பேன் க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டின்னு தான் எடுத்திருக்கேன். அதில் லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு அதை இந்த ப்ரஷ் வச்சு தடவி விட போகிறேன். நீங்கள் ப்ரஷ் இல்லைன்னா சும்மா கையில் கூட தடவி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பேஸ்ட்ரி பண்ணதுனால இந்த மாதிரி பெரிய சதுரமான டின்னாக எடுத்திருக்கேன். நீங்கள் கேக் மாதிரி அந்த டின்னில் கூட ரவுண்டு டின்னில் எதில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். இதில் தான் செய்யணும்னு இது இல்லை. அது எண்ணெய் தடவிட்டு இப்போ அது மேலே நான் கொஞ்சம் மைதா மாவு தான் தூவி விட்றேன். தூவி விட்டுட்டு இன்றைக்கி நான் பட்டர் பேப்பர்லாம் யூஸ் பண்ணாமல் செஞ்சு காமிக்க போகிறேன். அந்த மைதா மாவு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கை வச்செல்லாம் தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு எல்லா பக்கமும் அந்த சைடில் இருந்து எல்லாத்துக்கும் நம்ம அந்த மாதிரி தட்டி விட்டுக்கிறணும். தட்டி விட்டுட்டு அந்த மிச்சம் இருக்க மைதா மாவு நம்ம கொட்டிடணும். ஏன்னா அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு க்ளீனான பவுல் எடுத்துகிட்டு ஒரு சல்லடை வச்சுருக்கேன். அது மேலே அதில் நம்ம இப்போ இது மைதா மாவு அளக்க போகிறோம். அப்படியே கப்பை விட்டு அப்படியே நம்ம மாவு எடுக்கக்கூடாது. ஒரு கப் எடுக்கணும்னா அப்படியே மாவுக்குள்ளே இந்த கப்பை அப்படியே உள்ளர விட்டு மோந்தோம்னாக்கா நம்மளுக்கு அந்தளவுக்கு கரெக்டாக வராது. அதனால் இந்த மாதிரி கப்பை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி அள்ளி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் மாவு ஒரே மாதிரி இதுவாகும், கரெக்டாக நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம ஒரு கரண்டி காம்பு கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த டப்பாக்குள்ளவே திரும்ப அந்த கப்பை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி இங்கிட்டு கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால நான் அந்த பக்கத்து கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டேன், தள்ளி விட்டுட்டு இப்போ பாருங்கள் இதே மாதிரி சமமாக்கிக்கிறணும். நம்ம அமுக்கக்கூடாது. அமுக்காமல் சும்மா சமமாக்கி விட்டுட்டு எடுத்துடணும். இப்போ இதுதான் ஒரு கப் அளவு. ஏன்னா நிறையா பேர் மாவு கரெக்டாக எடுக்க தெரியலை, ஹார்ட் ஆகுது கேக் அப்படின்னாங்க. அதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இப்போ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கணும். இப்போ பால் பவுடர் அதே மாதிரி நான் ஸ்பூனில் தான் அள்ளி போட்டு அளக்கிறேன். பாருங்கள், எந்த ஒரு இதுவுமே நம்ம அமுக்கி விடாமல் அளக்கணும் கேக்குக்கு. அதுதான் முக்கியமான இது. நான் இப்போ கரண்டியை வச்சு சமமாக்கி தான் கொடுக்குறேனே ஒழிஞ்சு அமுக்கி விடலை. பாருங்கள், இந்த மாதிரி சமமாக்கி விட்டுட்டு நம்மளுக்கு 3/4 கப்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அமுக்கணுன்னா நம்மளுக்கு பால் பவுட்ரு மாவு எல்லாமே கூடுதலாகிடும். அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 3/4 கப்பு கரெக்டாக எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவில் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். இந்த மில்க் பவுடரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ ஒரே ஒரு பிஞ்சோட கொஞ்சம் இதுவாக கூடுதலாக 1/4 டீஸ்பூனோட கம்மியாக தான் போடுறேன் பேக்கிங் சோடா போட்டுட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா சளிச்சுக்கிறணும். இந்த மாதிரி ஒரு கரண்டி இல்லாட்டி ஏதாவது ஒன்று வச்சுட்டு நம்ம கிண்டி விட்டோம்னாக்க நம்மளுக்கு கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால இந்த மாதிரி நான் செய்கிறேன். கம்மியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு சும்மா ஆட்டுனாலே சளிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் விஸ்கு வச்சுட்டு இந்த மாதிரி சளிச்சு எடுக்கிறேன். நீங்கள் 3 தடவை வேணாலும் சளிச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு தடவை சளிச்சிட்டு நல்லா விஸ்கு வச்சு கிண்டி விட போகிறேன். ஏன்னா அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகும். இல்லைனாக்கா நம்மளுக்கு கேக் ஹார்டாகி போயிடும். அதனால் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் 3 தடவை சளிச்சு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி இப்போ நான் ஐசிங் இது பவுட்ரு சுகர் தான் எடுத்திருக்கேன். அந்த பவுட்ரு சுகர் நான் ஏற்கனவே சளிச்சு வச்சுருக்கேன். அது பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. அதனால் இன்னொரு சளிச்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அளவு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு கப் அளவுக்கு பவுட்ரு சுகர் எடுத்திருக்கேன். அது கட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த கட்டியானதை நம்ம சளிச்சு எடுத்தோம்னாக்கா அந்த கட்டியெல்லாம் போயிடும். அதனால் நான் விஸ்கு வச்சுட்டு அதுவையும் சளிச்சு எடுத்துக்கிறேன். சளிச்சதுக்கப்புறம் நம்ம அளந்துக்கிறணும் கரெக்டான அளவாக. இப்போ கட்டியானது ஒரு கப் எடுத்தோம். இப்போ பாருங்கள், சளிச்சதுக்கப்புறம் கூடுதலாக இருக்குது அந்த இது பவுட்ரு சுகர் பார்த்தோம்னாக்க. இந்த மாதிரி அதுவையும் கத்தி வச்சுட்டு நான் சரியாக்கி விட்றேன். நம்மளுக்கு ஒரு கப்பு போகிறதுக்கு மீது எவ்வளோ தட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் அந்த சுகர் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம கப்பில் இருக்க அந்த ஒரு கப் அளவு மட்டுமே நம்மளுக்கு போதுமானது. அந்த இதுவை நம்ம அதோடய அந்த கட்டியான பவுட்ரு சுகரோடய சேர்த்துடலாம். இப்போ ஒரு க்ளீனான பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்ததுன்னா 5 முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4 முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கதா பார்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரூம் டெம்பரேச்சர்னால் என்னன்னுட்டு. அந்த முட்டையை இந்த க்ளீனான பவுலில் உடச்சி ஊற்றிடுங்க. 4ஐயும் வெள்ளையோடையும் மஞ்சளையும் சேர்த்து 2ஐயும் ஒன்றாவே உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நான் பீட்ரு வச்சு தான் பீட் பண்ண போகிறேன். நீங்கள் பீட்ரு இல்லைனாக்கா ஒரு விஸ்கு இல்லாட்டி ஃபோர்க் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அந்த மஞ்சளும் இதுவும் நல்ல கலர் மாறி வரணும். மஞ்சள் கலராக இருக்கிறது நல்ல ஒரு லைட் கலராக வரும். அது வரையில் நம்ம பீட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மாறி
வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மாறி வர்ற அளவுக்கு பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கேக் வந்து நல்லா வரும். இந்த நேரத்தில் நம்ம வந்து சலிச்சுட்டு அளந்து வச்சுருக்கோம்ல அந்த பவுடர் சுகர் 1 கப்பு, அதை வந்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்க்கணும். ரொம்ப ஒரேடியாக போட்டுறாதீங்க, 4-5 தடவையாக போட்டு சேர்த்துக்கணும். ஒரு தடவை போட்டுட்டு அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த தடவை சேர்க்கணும். அந்த மாதிரி செய்யணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே சேர்த்தாச்சு. இது வந்து இப்போ நல்லா ஃப்ளஃபியாக வர்றது வரையில் நம்ம வந்து பீட் பண்ணணும். இப்போ ஸ்பீடை வந்து கூட்டிக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2வது ஸ்பீடில் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து ஃபுல்லாக 5 வரையிலும் ஸ்பீடை வந்து கூட்டிட்டேன். நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு வந்து வேகமாக அது வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்குது. இதை வந்து நான் வந்து உங்களுக்கு பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரணும். இப்போ நான் வந்து நெய் தான் சேர்க்குறேன். 2 சும்மா நார்மலான ஸ்பூன் இருக்குல்ல, அந்த ஸ்பூனில் தான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அதை நெய் போட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பொங்கி வந்து அந்த முட்டை வந்து அமுங்கி போயிடும். அப்புறம் கேக் வந்து ஹார்டாகி போயிடும். அதனால சும்மா ஒரு 3 சுற்று 2 சுற்று 3 சுற்று சுற்றிட்டு இதுவை வந்து பீட்டரை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இந்த அளவு சுற்றினாலே போதுமானது. சும்மா 2 கலக்குனா போதும். இப்போ வந்து பீட்டரை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டுக்கலாம். வலிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்கோம்ல அந்த மாவு, அந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு சேர்க்கணும். ஒரேடியாக போட்டு கிண்டக்கூடாது. கிண்டினோம்னா எல்லாம் ஒரேடியாக மிக்ஸ் ஆகாது. அங்கங்கே கட்டியாக இருக்கும். கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக கிண்டணும். ரொம்ப குத்தி கிண்டக்கூடாது. நிறையா பேர் வந்து கேக் வந்து ஹார்டாகுது அப்படின்றாங்க. ஹார்டாகிறதுக்கு நம்ம மாவு கலக்கிறது எல்லாமே நான் சொல்கிறபடியே செஞ்சிங்கன்னா கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும். அதோடய என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் கேக்கு வந்து நான் வந்து இது விற்கிறேன், வெளியில் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னலாம் சொல்லி கமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் படிக்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா டவுட் கேட்டதுனால தான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ரொம்ப கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கலக்கியாச்சு மாவு. இந்த அளவுக்கு நல்லா இதுவாக வரணும். நம்மளுக்கு வந்து அந்த ரிப்பன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு வரணும். இப்போ நம்ம ஏற்கனவே இது டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல மைதா மாவு போட்டு அந்த பேனில் வந்து நம்ம கலக்கி வச்சுருக்க மாவு வந்து சேர்த்துடலாம். அப்படி உங்களுக்கு வந்து மாவு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் பால் வந்து சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் வந்து சேர்த்துக்கங்க. அப்புறம் அந்த மாவு கொட்டிட்டு நான் பாருங்கள் இப்போ 3 தடவை அந்த மாதிரி இது பண்ணி விட்றேன், டேப் பண்ணி விட்றேன். ஏன்னா அப்போ தான் ஏர் பப்பிள்ஸ் எல்லாம் போகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு கூட லேசாக அந்த மாதிரி கிண்டி விட்டிங்கனாக்க அப்படி கோடாக போட்டோம்னாக்கா அதில் இருக்க ஏர் பப்பிள்ஸ்லாம் போயிடும். 3 தடவை இந்த மாதிரி தட்டி விட்டாலே போதுமானது. இப்போ இதை வந்து அவன் வந்து 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் நான் வந்து ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம வந்து 25 நிமிஷம் இந்த கேக்கை வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறதுனால வைக்கலாம். அதோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நிறைய வீடியோ வந்து குக்கரில் வச்சும் நான் வந்து போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு அதே மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. குச்சியில் எதுவுமே ஒட்டலை பாருங்கள். இந்த மாதிரி குச்சி வச்சு குத்தி பார்க்கணும். நம்ம நடுவில் குத்தி பார்க்கணும். ஒட்டாமல் வந்துருச்சுனாக்கா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுறலாம். ஆற விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த கேக் டின்னிலேருந்து வெளியில் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கத்தி இல்லாட்டி ஸ்பூன் ஏதாவது வச்சுட்டு இது கரண்டி காம்பு வச்சுட்டு ஓரமெல்லாம் இது பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு தட்டில் கவுத்து எடுத்தோம்னாக்கா அழகாக நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடும் அந்த கேக்கு. பாருங்கள், இப்போ நல்லா வந்துருச்சு. ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த கேக்கு வேகையில் அந்த பால் பவுடரோட வாசம் அவ்வளோ ஒரு நல்ல இதுவாக வந்துச்சு. இப்போ வந்து அந்த கேக்கை வந்து நான் வந்து 2 லேயராக கட் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி பேஸ்ட்ரி போட போகிறேன். அதனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்ட்டு. நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோ ஒரு மனம், நல்ல மனம். இப்போ நான் வந்து அதில் வந்து க்ரீமெல்லாம் தடவிட்டு எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ வந்து பேஸ்ட்ரின்றதுனால நான் வந்து கட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து சும்மா க்ரீம் வந்து போட்டுட்டு கேக் மாதிரியும் கூட இதை வந்து பண்ணிக்கலாம். க்ரீமோட வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தெரியாதவங்க அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அழகாக நம்ம பேஸ்ட்ரியாக ரெடி பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கேக்கோட டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் உங்கள் குழந்தைங்களோட பர்த்டேக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.